ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஹேர் பானட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 40 × 40 சென்டிமீட்டரில் 2 துணி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஒரு துணி எடுத்துகிட்டு திரும்ப அகெயின் அதை நம்ம வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறோம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு 20 சென்டிமீட்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு மிடில்லேருந்து 20 சென்டிமீட்டர்ஸ் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், அது மாதிரி எங்கெங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்குவோம். அப்படி மார்க் பண்ணிகிட்டே வரப்போ நம்மளுக்கே ஒரு கர்வ் ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கர்வ் ஷேப் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோன்னா ரவுண்ட் ஷேப் அழகாக உட்காந்துரும். இப்போ பெரிய துணியில் விரிச்சு போட்டு நம்மளால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டக்க வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கர்வ் ஷேப் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும். தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா எங்கே எந்த ஜாயின் ஆகுது அப்படின்னு தெரியாமல் அந்த கர்வ் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னாலும் இங்கே ரவுண்டு ஒழுங்காக வராது. அதனால் அந்த கிட்ட வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ஷேப் வந்தோடனே அந்த கர்வ் ஷேப்பில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து ஆக்சுவலி சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். சாட்டின் கிளாத் கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம சப்போஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம், நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படியே நம்ம நைட்டு தூங்குறப்போ பில்லோலாம் நம்ம ஆயில் அப்படியே இறங்கிடும், நம்ம தலையிலே இருக்காது. அதுக்கு மேலே இந்த சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் நைட்டு தலையில் கட்டிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நம்ம தலையிலே இருக்கும். அதனால் சாட்டின் கிளாத் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து 2 துணியுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் வீடியோவில் வச்சுருக்க மாதிரி 2த்தையும் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். 2 துணியோட நல்ல பக்கமும் உள்ளே போயிருக்கணும், உள்ளே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த கார்னர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வரப்போம். இந்த கார்னர் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு இடத்துல மட்டும் ஓப்பன் விட்டுருங்க. ஒரு 1 இன்ச்சுக்கோ இல்லை 2 இன்ச்சஸ்க்கோ கொஞ்சம் ஓப்பன் விட்டுட்டு சுற்றி தையல் போடுங்க. இந்த தையல் போடுறப்போ நல்லா ஓரத்தில் போட வேணால், டக்குன்னு இந்த சாட்டின் துணிக்கு வந்து டக்குன்னு அந்த தையல் வந்துடும். அதனால் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கொஞ்சம் உள்ளே விட்ட மாதிரி தையல் போட்டுருங்க. சுற்றி ஃபுல்லாக 1 இன்ச் ஓப்பனாக வச்சுட்டு தையல் போட்டுருங்க. இப்போ நான் ஆக்சுவலி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அளவு பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது, அப்படி இல்லைனா வந்து சின்ன பசங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஆக்சுவலி இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த அளவு வந்து இல்லை எனக்கு ரொம்ப பெருசாக வேணும், எனக்கு வந்து ரொம்ப திக்கான ஹேர் அப்படிலாம் நினச்சிங்கன்னா 15 × 50 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். 15 × 50 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த கர்வ் மார்க் பண்ணுறதுக்கு வந்து 25 சென்டிமீட்டர்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஓரத்தில் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ளே இருந்து துணி எல்லாத்தையும் வெளியே திருப்பணும். ஸோ இப்போ நல்ல பக்கம் எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தையல் போட்டதுலாம் இந்த துணிக்கு வந்து கொஞ்சம் உள்ளே அடங்கி இது பண்ணியிருக்கும், உள்ளே வந்து மடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அதை உள்ளே ஏதாச்சும் ஒரு ஊசியோ ஏதாவது ஒன்று வச்சு குத்தி கொஞ்சம் ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க. அப்புறமா நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம், தையல் போட்டதுலேருந்து 1 இன்ச் சுற்றி 1 இன்ச் எல்லாருமே 1 இன்ச் அளவு வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு வாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கயிறு ஒன்று ஸ்டிச் பண்ணி கயிறு உள்ளே கொண்டு போகிறோம். அதனால் இங்கே வந்து 1 இன்ச் அப்படி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஓப்பன் விட போகிறதே கிடையாது. அந்த ஃபுல் ரவுண்டுமே இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். இந்த இடத்துல 1 இன்ச்சு வந்து ஓகே தான். நீங்கள் வந்து 1 இன்ச் ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 3/4 இன்ச் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கும் கம்மியாக போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம அடுத்து ஒரு கயிறு நம்ம வந்து இதுக்கப்புறம் ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ரோப்பு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ 1 இன்ச்சு அப்படின்றப்போ நம்ம அந்த உள்ள ரோப்பு விட்டுட்டு வெளியில் எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 1/2 இன்ச் தான் அந்த ரோப் வரும்னு சொல்லிட்டு 1/2 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா உள்ளே நம்மளுக்கு விடுறப்போ ரோப் விடுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியில் எடுக்கிறதுக்கு. அதனால் ஒரு 3/4 இன்ச் இல்லைனா ஒரு 1 இன்ச் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு ரோப் விடுறதுக்கு. இது கரெக்டான அளவாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக அந்த இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த துணி எடுத்துக்கிறேன். இது வந்து 2 இன்ச்சஸ் வைடு, 30 இன்ச்சஸ் லென்த் எடுத்துக்கோங்க. லென்த் எடுத்துகிட்டு 2த்தையுமே உள் சைடு போகிற மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த நம்மளுக்கு கார்னர் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த கார்னர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வர போகிறோம். அந்த கார்னர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிட்டு கயிறு நல்லா பெருசாக தான் இருக்கும். இந்த கயிறுமே ஆக்சுவலி இனஃப் தான். இல்லை உங்களுக்கு வந்து கயிறே எனக்கு சின்னதாக தான் இருக்குது, இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 5 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். பட் இந்த அளவு வந்து ஆக்சுவலி போதும் தான். இந்த கயிறு நம்ம யூஸ் பண்ணுற துணிக்கு இந்த 40 சென்டிமீட்டர்ஸ் தான் இப்போ எடுத்துருக்கும் துணி, அதுக்கு இந்த 30 இன்ச்சஸ் போதும். ஷார்ட் ஹேர்ஸ்க்கு இல்லை ஷார்ட் ஹேர்ஸ் மீடியம் ஹேரு அப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு கூட இந்த துணியெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இனஃப் தான் இந்த அளவு. இந்த ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பின்னில் நம்ம வந்து கார்னரில் குத்திட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம், செகண்டு 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டோம். 2த்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே விட்டு நம்ம இந்த ரோப்பை வெளியில் எடுக்க போகிறோம்.
நார்மலாக இந்த எப்படி நம்ம பாவாடை நாடா அதெல்லாம் உள்ளே நம்ம ரோப் குத்தி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இது வந்து குத்தி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக அந்த ரோப் உள்ளே வெளியில் வர வரைக்கும் நல்லா வெளியில் எடுத்துருங்க. ஆக்சுவலி என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய ஹேர் கிளிப்ஸ் க்ரன்ச்சஸ் எப்படி பண்ணுறது அந்த வீடியோஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கயிறு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா நூல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த சாட்டின் துணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நூல் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் கயிறில் தையல் போடக்கூடாது. அந்த ரோப் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு அது கொஞ்சம் நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நூல் வந்து வெளியில் வராத மாதிரி. அவ்வளோதாங்க. ஹேர் பானட் ரெடி.